சகோதரர் இந்தியாவின் தலை சிறந்த பின்னணி பாடகர் என்று பலமுறை பரிசை வாங்கிய திருவாளர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்கள் அருமை சகோதரர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லணும் உங்களுக்கு. இது டோட்டலி கங்கை அமரன் ஷோ. நாங்கள்லாம் அவரோட இணைந்து பாடுறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிறதுல நான் சீனியர் மெம்பர் நினச்சி அனுமதி தெரியல. ஸ்பான்சர்ஸ் என் மேலே இருக்கிற அன்புனால கங்கை அமரன் அண்ட் எஸ்பி பாலசுப்ரமணியன் ஷோன்னு போட்டிருக்காங்க. அது தப்பு. திஸ் இஸ் கங்கை அமரன் ஷோ இன் விச் தீபன் சக்கரவர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, சைலஜா, பூர்ணி அண்ட் பாலு ஆர் ஆல் சிங்கிங். இல்லை, அவங்க குற்றம் செஞ்சாங்கன்னு நான் சொல்லலை. அது என் மேலே இருக்கிற அன்பு தான். அதனால் தி டோட்டல் ஷோ ஹீ இஸ் த லீடர். வி ஆர் ஆல் பிஹைண்ட் ஹிம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பாலசுப்ரமணியம் இல்லாமல் இன்றைக்கு தென்னிந்திய திரைப்பட பாடல்கள் இல்லை. நிச்சயமாக சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹீரோக்கள் அனைவருமே பாலுவின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாலுவின் குரலை விரும்பக்கூடியவர்கள். அதே போல இருக்கக்கூடிய அனைத்து தென்னிந்தியர்களுமே விரும்பக்கூடிய ஒரு இனிமையான குரல் திருவாளர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது குரல். திருவாளர் பாலசுப்ரமணியம் அவர்களே, நீங்கள் முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடிய பாடல் எந்த பாடல்? இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் சார். தெரியாது ஏதாவது கேளுங்களேன். அப்படின்னா ஆக்சுவலாக உங்களை நான் கேட்கணும். இல்லை பொறுங்க, நான் அதெல்லாம் சரியாகாது. உங்களுக்கு சரி வேண்டாம், பாடலாம். என்ன சொல்றேன், நான் இப்போ இது 6வது தடவை சிங்கப்பூர்ல இவங்க முன்னால் பெர்ஃபார்ம் பண்றது. சரி, நீங்க ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் முதல் தடவை வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னே எத்தனை தடவை வந்திருக்கீங்க சிங்கப்பூர்? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டரா முதல் தடவை. மியூசிக் டைரக்டரா முதல் தடவை வந்திருக்கேன். இசைக்குழுவுடன் நீங்க வந்து இசைக்குழுவுடன் வந்தது. அது ஒரு நமது நண்பர், உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, அவர் பேர் கூட எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். சரி. அவர் குழுவிலே, அதாவது திருவாளர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது குழுவிலே கிட்டார் வாசிக்கும் பணியிலே நேஷனல் தியேட்டர்ல 1972ஆம் வருஷம் அவரது குழுவிலே சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளுக்கு வந்தோம். 2வது முறையாக இளையராஜா அவர்களிடம் வந்தபோது இங்க நிகழ்ச்சி நடக்கல. இங்க இல்ல, சிங்கப்பூர்ல மலேசியா வந்திருக்கான். இப்போ கங்கை அமரன் என்ற ஒரு மாபெரும் இசையமைப்பாளராக, மாபெரும் எழுத்தாளராக, மாபெரும் இயக்குனராக, மாபெரும் பின்னணி பாடகராக, இன்னும் என்னென்ன சொல்லணுமோ அந்த மாதிரி. பாலு, என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது, நீ எல்லாம் அதை சொல்லன்னு பார்த்தேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன்றேன். ஆகவே நானே சொல்லுகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கிரேட் பாடகர் கங்கை அமரன் அவர்கள் இப்போ வந்திருக்கிறார். அப்புறம் நன்றி நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். நான் அவரை பத்தி அவரே பேசும்போது எங்க குழுவாவது கைத்தட்டல ஏதோ நல்லா இருக்காது பாருங்க. அமரன் அவர்களே, நீங்க முதல்ல இந்த துறைக்கு வந்திருக்கும் போது கிட்டார் என்ற கருவியை வாசிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக வந்திருந்தீங்க. அதுக்கப்புறம் பாட்டு வந்திருந்தீங்க, பாட்டு எழுதுனீங்க எழுத்தாளராக. எத்தனை பாட்டு எழுதிருக்கீங்க இதுவரையிலும்? ஏறக்குறைய 1500 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்கிறேன். வெரி குட். அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் சார். நான் முதலாக என்னுடைய பாடல் மேடையில அரங்கேறியது உங்களால தான். சரிங்க. இல்ல கேளுங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்க அதுக்குள்ள தற்பெருமை, நீங்க ரொம்ப தன்னடக்கத்தோட இருந்தா இப்படி இதெல்லாம். அதாவது ராகமும் அதன் நாதமும் என்ற பாட்டு அவர் தெலுங்குல பாடிட்டு இருந்த போது எனக்கு பாட்டலை எழுத வேண்டும் என்ற ஒரு ஆசை. அவர் தமிழ் புராணம்ல கூட அதே தெலுங்கு பாட்டை பாடும்போது ஏன் இதை தமிழ் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை சுமாராக மொழிபெயர்த்து நான் அந்த பாடலை எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாட கேட்டபோது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளுடைய பாட்டை ஸ்டேஜில் வருது. இந்த பாடல் எல்லோருக்கும் தெரியும். என்ன, நான் எப்போ என்னுடைய குழுவில் வரும்போது பிரேயர் சாங் அதுதான். அது இல்லை, என்ன ஆள் எழுதின பாட்டு, அது நிச்சயமா நீங்க பாடி தான் ஆகணும். அதனாலதான் அந்த பாட்டுக்கு அதான் சொல்றேன் அம்சம் ஏற்பட்டது. அது சரி. அப்புறம் நீங்க இயக்குனராக பணியாற்றி வந்திருக்கீங்க. எத்தனை படத்துக்கு? 5 படங்களுக்கு இயக்குனராக கதை வசனகர்த்தாவாக இருந்திருக்கிறேன். கோழி கூவுது மிக பிரமாதமாக ஓடியது. அதற்கு கோழி கூவுது என்ற படம். கோழி ஓடியது, படம் ஓடிச்சு. கோழியும் ஓடியது, கோழி கூவியது, அது சில்வர் ஜூப்ளி தாண்டி ஓடியது. அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப வேகத்தோட அருமையா ஒரு படம் எடுத்தோம் சார், கொக்கரக்கோன்னு ஒரு படம். யாரும் பார்த்ததாவே தெரியல. காரணம் என்னவென்றால் ஓடல, படுத்துக்கிச்சு.
ஏன்னா அந்த படம் நாங்க ரிலீஸ் பண்ண நேரத்துல ஜனங்கள் கையில காசு இல்லை, ஆகையால அவங்க வந்து பாக்குறதுக்கு வசதி இல்லாமல் அவஸ்தைப்பட்டார்கள். சார் ஃப்ரீயாவது படம் போட்டு காமிச்சிருக்கோம். இல்ல சார் அவ்வளவு வசதி இல்லை சார், நாங்களாம் அவ்வளவு வசதியா இருந்தா வந்து எல்லா படமும் இப்ப மட்டும் வசதி ஆச்சு. 2 நாள் ஓனதுக்கு அப்புறம் பணமும் வரல. பணம் இல்லாதவங்களுக்கு சும்மா அதை போட்டு காமிச்சிருக்கலாம் இல்லையா? சரி இப்பவாது இவங்க பாக்குறது ரெடினா நாளைக்கே நான் பிரிண்ட் தானே பாக்குறதுக்கு ரெடியா? அத மாதிரி தண்டனை உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க வம்பு. அப்புறம் என்ன படம்? அப்புறம் 3ஆவதாக தேவி ஸ்ரீதேவி என்ற படம். 4ஆவதாக பொழுது விடிஞ்சாச்சு என்ற ஒரு படம். அது எனக்கே பாருங்க ஞாபகம் இல்லாம இருக்குது, அது நீங்களே எங்க பார்த்துருக்க போறீங்க. 5ஆவதாக வெள்ளை புறா ஒன்று என்ற படம். நல்ல படம், நல்ல ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தது. அது அருமையா டைரக்ட் பண்ணிருந்தாரு அவர். இப்போ ஏதாவது டைரக்ட் பண்ணிட்டு வரீங்களா? இல்ல சார் வேண்டாம் சார், அது என்னன்னா ரொம்ப ப்ராப்ளம் வீட்ல எல்லாம் எக்கச்சக்கமா ஆயிப்போச்சு. சரி வேண்டாம், அதெல்லாம் என்னதுக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ். ஆமா அதனால இப்போ மியூசிக் டைரக்ஷன் எத்தனை படத்துக்கு பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? 20 மன்னிக்க வேண்டும் 55 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கிறது. வெளிவர போவது ஒரு 20 படங்கள் இருக்கிறது. இப்போ டைரக்ட் பண்றதாக இல்ல, வேற டைரக்ட் பண்றதே இல்ல சார். மியூசிக்ல செட்டில் ஆயிட்டு ரொம்ப தொல்லையா இருக்கு, வெயில்ல எல்லாம் காய வேண்டியிருக்கு, ஆர்டிஸ்ட் எல்லாம் தொட்டு சொல்ல கொடுக்க வேண்டியிருக்கு. நளினி ஊர்வசி எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியா ஏதாவது நடிப்பு சொல்லி தரணும் போல ஒரு ஃபீலிங் இருக்கு. அதை வந்து எங்க வீட்டில் வந்து இவர் வந்து தொட்டெல்லாம் சொல்லி தர்றாருன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரே ப்ராப்ளம் போச்சு. 2 நாளா சாப்பாடு கிடையாது, கதவு பூட்டிட்டாங்க, வெளியிலே வாசல்லே படுத்துக்கிற சூழ்நிலை ஆயிப்போச்சு. எதுக்கு இது தொடர்ச்சியா வரணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருக்கலான்ட்டு கொஞ்ச நாளைக்கு. ஆனா நம்ம ஸ்டுடியோல பாக்குறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸ்டுடியோல அப்பப்போ நாங்க வந்து அதெல்லாம் அவங்களுக்கு யாரும் சொல்றது இல்ல. இப்போ வந்திருக்காங்க போல இருக்கு. இல்ல வரல, அதனால தான் தைரியம் பேசுறேன். அவங்கள ஷாப்பிங் அனுப்பிட்டேன் நான், ஆகையில தான் பேசுறேன். பரவாயில்ல, நான் போய் காலையில சொல்லிடுறேன். நான் உங்க விஷயம் நிறைய இருக்கு என்கிட்ட, நான் ஊர்ல போய் நான் பேசுறேன். ஓகே, இப்ப பாட்டு தொடங்கலாம். நீங்க வேணா நாளைக்கு சொல்லிக்கங்க, உங்க விஷயத்தை நாளை கழிச்சு நான் போய் சொல்றேன். டைம் இருக்கு, நான் ஏதாவது பாத்துக்கிறேன். பாட்டு பாடலாமே சார்? பாட்டு பாடலாம். உங்க விஷயத்தை சொல்ல வந்தோடனே பாட்டு பாடலாமே சார்? பாட்டு ஏன் இப்படி கட் பண்றீங்க நீங்க? பாட்டு சரி. அதாவது பாலசுப்ரமணியம் சார், திரு பாலு அவர்கள் பாடவிருக்கும் முதலாவது பாடல் உங்களது மனதிலும் எங்களது மனதிலும், ஏன் தென்னிந்திய ரசிகர்கள் அனைவரின் மனதிலும் நீங்காத இடத்தை பெற்ற ஒரு பாடல். கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதி இளையராஜா அவர்கள் இசையமைத்த பயணங்கள் முடிவதில்லை என படத்திலிருந்து இந்த பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது இசை பயணம் வெற்றிகரமாக தொடரட்டும். மேன்மேலும் பல விருதுகளை, தேசிய விருதுகளை, பல தேசங்களின் விருதுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி அந்த பாடலை பாட வைக்கிறோம். இளைய நிலா பொழிகிறது என பாட்டு. இந்த நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு என்னடா பாட்டு கம்மி பண்ணிட்டு ரொம்ப பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஜென்ரலாக ஒரு குழு வரும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு மற்ற டான்ஸ் கின்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இது வந்து முழுசாவே ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் தான். சாங் டு சாங் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறோம். பட் பாட்டு கம்மியாக பாடவே மாட்டோம். கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் மன நிறைஞ்ச பாட்டுகள் எல்லாம் பாட போகிறோம். இது ஒன்லி ஜஸ்ட் டு கீப் யூ என்டர்டெயின், தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நீங்களா நாங்களான்னு பார்த்துலாம். இன்னைக்கு நீங்கள் எழுந்திருக்க வரைக்கும் நாங்கள் பாடுறோம், அது பார்த்துக்கலாம் இன்னைக்கு. சரி சார். இளைய நிலா பொழிகி